ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைகளுக்கான 10 வகை ராகி ரெசிபிஸ் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராகி குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு. அந்த ராகியை இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ஏதோ ஒரு ரெசிபி சாப்பிடாட்டி கூட இன்னொரு ரெசிபி நல்லா ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவில் இனிப்பு சுவையுடனும் இனிப்பு சுவை இல்லாமலும் டிஃப்ரெண்ட் ராகி ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ராகி மாவு பார்த்திங்கன்னா, வீட்டிலையே முளைக்கட்டி அதோட நட்ஸ்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்திருந்த மாவு. இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் வாங்கின ராகி மாவு கூட பயன்படுத்தலாம். இந்த வீட்டிலையே முளைக்கட்டி இந்த ராகி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் நட்ஸ்லாம் சேர்த்து தான் இந்த ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். 6 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நட்ஸ் கொடுக்க தேவையில்லை. 8 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் மட்டும் அவங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இல்லாட்டி மட்டும் நீங்கள் இந்த மாதிரி நட்ஸ் சேர்த்து பவுடர் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பவுடர்லேயே நட்ஸ் எடுத்துருக்கனால நான் நட்ஸ் பவுடர் சில ரெசிபீஸில் ஆட் பண்ணலை. நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். முதல் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு இந்த சைஸ் அளவு கேரட் எடுத்திருக்கேன். தோல் நீக்கிட்டு இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6-7 போல் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துக்கோங்க, காஞ்ச பட்டாணி எடுத்துக்காதீங்க. இதையும் நம்ம சேர்த்துடலாம். கூடவே சின்ன பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயத்தை துண்டாக நறுக்குனது, ஒரு பிஞ்ச் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு இதை மிதமான சூட்டில் இந்த காய்கறியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கையில் கூட நல்லா மசிச்சு எடுத்துருங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கையில் நசுங்குற அந்த கன்சிஸ்டன்சியில் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அடுத்து வீட்டில் ரெடி பண்ண முளைக்கட்டின ராகி மாவை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு எந்த வித கட்டியும் இல்லாதபடி இதை ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதை இப்போது ஒரு ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் தொடர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காய்கறி கூழ் அதை சேர்த்துக்கலாம். இந்த வேக வச்ச காயை சேர்த்துக்கலாம். இது கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு தடவை லைட்டாக. இந்த கூழ் பார்த்திங்கன்னா ஆற இன்னுமே நல்லா திக்காக மாறும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குழந்தைக்கான காய்கறி சேர்த்த அருமையான ராகி கூழ் தயாராகிடுச்சு. இனிப்பு சுவை விரும்பாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதோட சுவை ரொம்ப அருமையாக இருக்குங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டாவது ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸ் கேரட்டை நல்லா தோல் எடுத்துட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பேரிச்சம்பழத்தை அந்த கொட்டையை நீக்கிட்டு சேர்த்துடலாம். இதை ஊற வச்சு கூட சேர்த்துடலாம், அப்போ இன்னும் நல்லா மையாக அரைபடும். இது கூட கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துட்டு 4-5 ஏலக்காய் விதைகள் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. எந்த வித சின்ன கட்டிகள் கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி அரைச்சிருக்கணும். இதை இப்போது ஒரு பேனில் மாற்றிக்கலாம். இது கூடவே வீட்டில் அரைச்ச முளைக்கட்டின ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா எந்தவித கட்டியும் இல்லாதபடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போது ஸ்டவ்வில் மாற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம குழந்தைக்கான அருமையான ராகி கூழ் ரெடி ஆகிடுச்சு. கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கலாம். இதில் இனிப்புக்காக வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பேரிச்சம்பழத்தில் இருக்கிற அந்த இனிப்பு சுவையே போதுமானது. ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் இனிப்பு சுவை தேவைன்னா இன்னும் ஒரு பேரிச்சம்பழம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அடுத்து 3வது ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் போல் வீட்டிலேயே ரெடி பண்ண முளைக்கட்டின ராகி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு நேந்திரம் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரே 1 நிமிஷம் மட்டும் இதை ரொம்ப லோ ஃப்ளேமில் லைட்டாக வறுத்துக்கலாம். ஏன்னா சில சமயம் இந்த நேந்திரம் பவுடர் கொஞ்சம் பச்சை வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி வறுக்கும் போது அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, அப்புறம் கரிஞ்சு போயிடும் பவுடர் எல்லாமே. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். எந்த வித கட்டியும் இல்லாதபடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கூழ் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற இன்னுமே நல்லா திக்காக மாறும். ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் கரெக்ட் டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு இனிப்புக்காக நான் பனங்கற்கண்டு பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன்.
கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குழந்தைங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க இந்த கூழ். உங்கள்கிட்ட இந்த நேந்திரம் பவுடர் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக உங்கள்கிட்ட இருக்கிற எந்த வாழைப்பழம்னாலும் சரி அதை பியூரி பண்ணி கடைசியாக சேர்த்துக்க வேண்டியது தான், அவ்வளோதான். நேந்திரம் பழம் கிடச்சா ரொம்பவே நல்லது. ஏன்னா வாழைப்பழத்துலேயே அதுதான் நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவும். நம்ம குழந்தைக்கான ராகி நேந்திரக்கூழ் நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 4வது ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் போல் ஜவ்வரிசியை முந்தின நாள் நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கூடவே ஊற வச்சுருந்த நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிஸ்தா சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக எந்த நட்ஸ்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் வேக வச்ச கேரட் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் சமையலுக்காக பண்ணது, அதனால் வேக வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டாம். இதை இப்போது நல்லா மையாக அரைச்சிடலாம். இதை இப்போது நல்லா அரைச்சாச்சு. இந்த ஜவ்வரிசி 1-2 அரைப்படாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போது நம்ம குக் பண்ண தான் போகிறோம், அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போது ஒரு பேனில் இந்த அரைச்சி வச்சுருந்த ஜவ்வரிசி தண்ணியை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துடலாம். ஆக மொத்தமாக அரைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இப்போ சேர்த்த தண்ணி எல்லாம் சேர்த்து 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் வீட்டிலேயே ரெடி பண்ண ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது எந்த வித கட்டியும் இல்லாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ராகியும் சரி ஜவ்வரிசியும் சரி ரெண்டுமே கால்சியம் நிறைந்தது. குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவக்கூடியது. இதை இப்போது ஸ்டவ்வில் வச்சிடலாம். மிதமான சூட்டில் கைவிடாமல் தொடர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயாசம் சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும். இனிப்புக்காக பனங்கற்கண்டை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இது பார்க்குறதுக்கே அப்படியே பாயாசம் மாதிரி இருக்குது. இதை அப்படியே கூட குழந்தைக்கு கொடுக்கலாங்க. இல்லை இதோட கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 5வது ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் ராகியும் 2 போல் பாதாமை முந்தின நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவையாவது நல்லா அலசிக்கோங்க. ஏன்னா ராகியில் நிறைய தூசி இருக்கும். இது இப்போ நல்லாவே ஊறிடுச்சுங்க. இதோட தண்ணியெலாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். பாதாமை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 போல் ஏலக்காய் விதை சேர்த்துட்டு 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இதோட பால் நமக்கு கிடச்சிருக்கு. இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த சக்கையை நம்ம திரும்பியும் இதே போல் மிக்சியில் அரைச்சி 1/4 கப் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்து நல்லா பால் எடுத்துடலாம். இப்போது இதே போல் நம்ம மொத்தம் 3 தடவை வரைக்கும் செய்யலாம். நான் இன்றைக்கி 2 தடவை மட்டும்தான் பால் எடுத்திருக்கேன். ஆனால் தண்ணீர் மட்டும் ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே தண்ணீர் சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஒரு 6 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தீங்கன்னா இதில் பாதாம் சேர்க்காமல் ப்ளைனாக இதை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த சக்கையை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம சாப்பிட்ற இட்லி தோசையில் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ரொம்ப மிதமான சூட்டில் இதை கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணலாம். 6 மாதம் கம்ப்ளீட் ஆகியிருக்கிற குழந்தையாக இருந்தாங்கன்னா நட்ஸ் சேர்க்காமல் குழந்தையோட முதல் உணவாக கூட இந்த உணவை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை இப்போது ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். இனிப்புக்காக பனங்கற்கண்டை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இந்த சூட்லேயே நெய் நல்லா உருகிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ராகி பால் பாதாம் கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் இதோட சுவை. அடுத்து ரொம்ப சிம்பிளான 6வது ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி பண்ண இந்த ராகி கூழ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நெய் மட்டும் சேர்க்க வேண்டாம். மற்றபடி அந்த கூழை அப்படியே தயார் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பனங்கற்கண்டு பவுடர் சேர்த்துக்கிறேன். அதோட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால், தண்ணீர் சேர்க்காத பசும்பால் 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
நம்ம குழந்தைக்கான ராகி மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, நமக்குமே இது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். 2 வயது கம்ப்ளீட் ஆகி இருந்த குழந்தையாக இருந்தாங்கன்னா இதில் கொஞ்சமாக சாக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். எனக்கு பண்ணும்போது நான் எப்போதும் டைரி மில்க் ஒரு சின்ன பீஸ் சேர்த்துப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 7வது ரெசிப்பியை நம்ம 2 விதமாக செய்ய போகிறோம். வெவ்வேறு ஃப்ளேவரோடு நம்ம செய்ய போகிறோம். 1 ஸ்பூன் போல் ராகியும் 1 ஸ்பூன் போல் முழு கோதுமையும் நல்லா 4-5 தடவை அலசிட்டு முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியெலாம் வடிகட்டிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இதை இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோட பால் நமக்கு இப்போ எடுக்கணும். இந்த மாதிரி கோதுமையும் ராகியும் கலந்த பால் தனியாக எடுத்தாச்சு. இதை இப்போது நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க. இந்த சக்கையை திரும்பியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதே போல் நம்ம பால் எடுக்க போகிறோம். இதே போல் 2லேருந்து 3 தடவை வரைக்கும் நம்ம பால் எடுக்கலாம். நான் இன்றைக்கி 3 தடவை பால் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் 1/4 கப் அளவு நான் தண்ணீர் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக தண்ணீர் சேர்த்துறாதீங்க. ஆக மொத்தமாக முழுசாக பார்த்திங்கன்னா நான் 3/4 கப் அளவு மட்டுமே தண்ணீர் சேர்த்துருக்கேன். கோதுமையும் சரி ராகியும் சரி இந்த மாதிரி பால் எடுத்து அதில் கூழ் செய்யும் போது குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக உதவும். அது மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை இப்போது ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக மாறும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆற கொஞ்சம் இன்னுமே நல்லா கெட்டியாக மாறும். நம்ம இன்றைக்கி இந்த ரெசிப்பியை 2 விதமாக செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் நான் 2 தனித்தனி கிண்ணங்களில் ஊற்றிக்கிறேன். 2லேயும் 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த சூட்டுக்கு நெய் நல்லா உருகிரும். அதுக்கப்புறம் ஒரு இதுக்கு மட்டும் நான் கொஞ்சமாக பனங்கற்கண்டு பவுடர் சேர்த்துக்கிறேன் இனிப்புக்காக. இன்னொரு இதில் கொஞ்சமாக வேக வச்ச உருளைக்கிழங்கு என்கிட்ட இருக்குது. இதை இன்றைக்கி லைட்டாக மசிச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உருளைக்கிழங்கு சேர்த்த ரெசிப்பியில் பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம். இல்லை இனிப்பாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பனங்கற்கண்டு பவுடர் சேர்த்து கூட கொடுக்கலாம். இதில் கடைசியாக நான் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நட்ஸ் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி இந்த ராகிலாம் ஊற வைக்கும் போதே அதிலேயே 2 போல் பாதாமை ஊற வச்சு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம குழந்தைக்கான 2 வெவ்வேறு சுவையுடைய ரெசிபி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து 8வது ரெசிபி. இதுக்கு முன்னாடி செஞ்சோம் இல்லையா, அந்த ரெசிப்பியை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த 8வது ரெசிபி பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஏதாவது ஒரு கூழ் அந்த உருளைக்கிழங்கு சேர்த்தோ இல்லை சேர்க்காமலோ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இனிப்புக்காக கூடுதலாக பனங்கற்கண்டு பவுடரோ இல்லை தேன் கூட சேர்த்துக்கலாம். இதோட 1/2 கப் அளவு நல்லா காய்ச்சி ஆற வச்ச தண்ணீர் சேர்க்காத பசும்பால் சேர்த்துக்கிறேன். இதை இப்போது லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், இந்த கோதுமை ராகி மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது 1 வயது கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா பசும்பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். அடுத்து 9வது ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டிலே ரெடி பண்ண ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3/4 கப்லேருந்து 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்த வித கட்டியும் இல்லாதபடி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் இந்த மாதிரி மாறி மாறி நான் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டேன். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கணும். இந்த இதை பார்த்திங்கன்னா 6 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு இந்த கூழ் மட்டும் தாராளமாக கொடுக்கலாம். நட்ஸ்லாம் சேர்த்துருக்கக்கூடாது, சேர்க்காமல் இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் இந்த சைஸ் அளவு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழம்னாலும் பயன்படுத்திக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம தேங்காய் பால் சேர்க்கும் போது 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் தேங்காய் பால் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா 7 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கே தாராளமாக கொடுக்கலாம். இதை இப்போது இந்த ராகி கூழோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்லா சூட்லேயே நல்லா உருகிரும். இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தேங்காய் பாலுக்கும் ராகிக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்துச்சு இந்த ரெசிபி. இனிப்புக்காக வேறு எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லைங்க.
கடைசியாக ரொம்ப சிம்பிளான 10வது ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற தோசை மாவு எடுத்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் தோசை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நான் 2 ஸ்பூன் அளவு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம். அதாவது கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இது மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய தண்ணீர் சேர்க்க வேண்டாம். தோசை மாவு ஊற்றுவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை ரெடி பண்ணிடுங்க. நல்லா தோசைக்கல்ல குட்டி ஊத்தப்பமாக போட்டு எடுத்துடலாம். இனிப்பு சுவையுடன் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் இல்லை பனங்கற்கண்டு பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம குழந்தைக்கான டக்குன்னு செய்யக்கூடிய ராகி தோசை அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஃபிங்கர் ஃபுட்டெலாம் கொடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டு குழந்தைக்கு கொடுத்துருங்க. குழந்தைங்க ஒன்றா எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா மெண்டு சாப்பிட குழந்தையாக இருந்தால் மட்டும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 9 மாதங்கள் கம்ப்ளீட் ஆன குழந்தையிலேருந்து இந்த டைமில் இந்த கன்சிஸ்டன்சியில் கொடுக்கும்போது குழந்தைங்க கொஞ்சமாக மெண்டு சாப்பிட பழகுவாங்க. இந்த 10 ரெசிபீஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக இதில் ஏதாவது ரெசிபீஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.